இந்த 1 வீக் ட்ரிப்பில் ஒரு ஹாப்பியான விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ராட்காஸ்ட்டில் ஷேர் பண்ண ஒரு விஷயத்த ஸ்டோரியாக நான் சொல்லியிருந்தேன். அது வேற யாரும் கிடையாது, தீபிகா வெங்கடாச்சலம். எனக்கு அவங்கள டிக்டாக்லேருந்தே ரொம்ப பிடிக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லியான்னு தெரியல, அந்த வீடியோ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அது அவங்க ப்ராட்காஸ்ட்டில் சொன்ன ஒரு விஷயம், அது வைட் ஆடியன்ஸ் ரீச் பண்ண முடியல. நான் அதை ரீலில் ஸ்டோரியாக சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தீபிகாக்கு அந்த ஒரிஜினல் வீடியோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ப்ராட்காஸ்ட்டில் இல்லாதவங்களுக்கு அது எப்படி கன்வே ஆயிடுச்சுன்னா, இந்த ஸ்டோரியை வேற எங்கேயோ கேட்டிருக்கோமே, இவங்க காப்பி பண்ணி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சி ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரீலுக்கு கீழே நான் ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதி கமெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த இஷ்யூ சார்ட் அவுட் ஆச்சு. நான் பண்ண ஒரே தப்பு, அவங்களோட நேம் அதில் மென்ஷன் பண்ணல. யூஸ்வலாகவே நான் யார் நேமே அவ்வளோ சொல்ல மாட்டேன், பிகாஸ் எந்த ஸ்டோரியிலையுமே யாரும் தப்பாக போட்டே ஆயிடக்கூடாது. இதுலையுமே நான் நினச்சது அவங்க அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர், அவங்களோட நேம் எல்லாம் இழுக்கணுமா அப்படின்னு தான். ஆனால் அவங்களோட ஸ்டோரி அவங்க போஸ்ட் பண்ணதுக்கு அவங்க வீடியோட கமெண்ட் செக்ஷன் கீழே போயிட்டு நீங்கள் ஃபேக்கு, நீங்கள் ஸ்டோரியை திருடி சொல்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க. நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இதில் என்னமோ உனக்கு ஹாப்பியான விஷயம், அந்த புள்ளையை போட்டு கமெண்ட் செக்ஷனில் திட்டி வச்சிருக்காங்க, இது உனக்கு ஹாப்பியான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் ரொம்ப அட்மையர் பண்ணுற பர்சன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்னோட ரீலை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு பெரிய பேராகிராஃப் டைப் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தேன்ல, அதை பார்த்துட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணி அதையுமே ஸ்டோரியில் ஆட் பண்ணியிருந்தாங்க. கன்ஃபியூஷனில் கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே இதில் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, ப்ளீஸ் கோ அண்ட் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எபி பறக்காத ட்ரீட் தான் அப்படின்னு என்னை போட்டு கல்யாணமாக்கிட்டாங்க. அப்புறம் இந்த டிஷ் என் கசின் தான் பண்ணா, என் அளவுக்கு இல்லைனாலும் சுமாராக இருந்துச்சு.